ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு டெவலப்பர் ஹப்எக்ஸ் சேனல். நான் உங்கள் விகே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைத்தனோட கண்டிஷன் தான் பார்க்க போகிறோம். இஃபெல்ஸ் கான்செப்ட்ஸ், மேட்ச், ஒயில் லூப்ஸ் அண்ட் ஃபார் லூப்ஸ் இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். நம்ம பைத்தானை ஃப்ரம் பேஸ்லேருந்து லேர்ன் பண்ணுறதுக்கு பைத்தான் பிளேலிஸ்ட் வந்து நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நம்ம பேஜுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களை இமீடியட்டாக நோட்டிஃபை பண்ணும். ஸோ நான் சொன்ன பைத்தனோட பிளேலிஸ்ட் இது தான். இதில் வந்து நம்ம ப்ரீவியஸாக போட்ட வீடியோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பைத்தான் கண்டிஷன்ஸில் இஃபெல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் தான் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ கண்டிஷன்ஸ் அப்படின்னா என்ன? ஏ ஈக்குவல் டு பி, அதாவது ஏயும் பியும் வேல்யூ ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது. நாட் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன் அண்ட் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு. இந்த மாதிரி லெஃப்ட் ஒரு வேல்யூ அண்ட் ரைட் வேல்யூ, இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் வேல்யூஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணி நம்ம ஒரு ரிசல்ட் கொடுக்குறது தான் கண்டிஷன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏ 33, பி somewhat 100 அந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இஃப் ஏ லெஸ் தேன் பி காலன் வச்சுட்டு ஸோ பிரிண்ட் பண்ணுறேன். ஏ இஸ் லெஸ் தேன் பி, இந்த மாதிரி நான் பிரிண்ட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான், ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணாலும் சரி, எந்த கண்டிஷன்ஸ் டிஃபைன் பண்ணாலும் சரி, இன்டென்டேஷன் மெத்தடில் தான் நம்ம போவோம். இதுதான் வந்து பைத்தனோட சின்டாக்ஸ். ஸோ இதில் வந்து லைக் ஓப்பன் கர்லி பிரேசஸ், க்ளோஸ் கர்லி பிரேசஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. டேரெக்டாகவே நீங்கள் நெக்ஸ்ட் லைனில் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் 33 இஸ் லெஸ் தேன் 100 இது ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ நமக்கு பிரிண்ட் பண்ணுச்சுன்னா ஏ இஸ் லெஸ் தேன் பின்றது இப்போ பிரிண்ட் ஆகணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏ இஸ் லெஸ் தேன் பின்றது நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு, பிகாஸ் இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகிடுச்சு. ஒருவேளை நான் இங்கே கிரேட்டர் தேன் அப்படின்னு நான் போட்டேன்னா கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ் ஆகும், எதுவுமே பிரிண்ட் ஆகாது. பிகாஸ் நம்ம அதுக்கு கீழே வந்து எந்த ஸ்டேட்மெண்ட்ஸும் கொடுக்கல, எதுவும் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் தான் இஃப் எல்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும். இப்போ இஃப் இது ஃபால்ஸ் ஆகிடுச்சு, அப்போ எனக்கு அடுத்து என்ன நடக்கணும் அப்படின்றப்போ எல்ஸ் கொடுத்துட்டு print a is greater than b. இந்த மாதிரி நான் வந்து ஒரு எல்ஸ் பிரிண்ட்டு நான் வச்சுருக்கேன். ஸோ இங்கே நான் வேல்யூ வந்து டாகல் பண்ணிக்கிறேன். ஏ 100ன்னு வச்சுக்கிறேன், பி வந்து 33ன்னு வச்சுக்கிறேன். ஸோ ஏ வந்து இப்போ எனக்கு பியை விட பெருசுனா ஏ இஸ் கிரேட்டர் தேன் பின்றது பிரிண்ட் ஆகணும். அப்படி இல்லைனா ஏ இஸ் லெஸ் தேன் பி அப்படின்றது எனக்கு பிரிண்ட் ஆகணும். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி பிகாஸ் ஏ வந்து 100. ஒருவேளை 100 இல்லாமல் 10 அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து எல்ஸ் பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏ இஸ் லெஸ் தேன் பின்ற எல்ஸ் பார்ட் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ ஒரு இஃபெல்ஸ் கான்செப்ட் வந்து இந்த மாதிரி தான் கவர் பண்ணணும். ஆல்சோ எனக்கு இன்னொரு கண்டிஷனும் சேர்த்து ஆட் பண்ணணும். அப்படின்றப்போ லைக் இஃப் எல்ஸ் இஃப்பை தான் நம்ம எல் இஃப் அப்படின்னு சொல்லி பைத்தானில் வந்து டிஃபைன் பண்ணுறோம். A equal B, print A is equal to B. ஸோ இந்த மாதிரி எல்இஃப் கான்செப்டில் ஏ ஈக்குவல் டு பியாக இருந்தால் எனக்கு இதையும் பிரிண்ட் பண்ணுன்றதையும் நான் சேர்த்தே நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு 3 கண்டிஷன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணுறோம்.
இப்போது நான் 33ன்னு டேரெக்டாகவே கொடுக்குறேன். ஸோ ஏயும் 33, பியும் 33. இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு பி. எனக்கு வந்து லைக் எல்எஃபோட செக்ஷன் வந்து இப்போ எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து இஃபெல்ஸ் கான்செப்டோட ஓவர்வியூ. இஃபெல்ஸ் கான்செப்ட்லேயே இந்த மாதிரி இப்போது இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு வே. எனக்கு சிங்கிள் லைனில் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா இப்போது இந்த மாதிரி கொடுத்துட்டு டைரெக்டாகவே print a is greater இந்த மாதிரி நான் கொடுத்துட்றேன். ஓகே, ஏயும் பியும் இப்போ கிரேட்டர் தான் ஒரு ஈக்குவல் டூன்றதை நான் இங்கே ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிட்டு அகைன் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ இஸ் கிரேட்டர்ன்றது இங்கே பிரிண்ட் ஆயிருச்சு. பிகாஸ் ஏ ஈக்குவல் டூன்றதையும் நான் சேர்த்து நான் கம்பேர் பண்ணியிருக்கேன். சரி, இந்த மாதிரி எனக்கு வேணாம், ஷார்ட் ஹேண்டாக வந்து நான் பண்ணணும் அப்படின்னா print ஷார்ட் ஹேண்டு கொடுத்துட்டு if a equals b. ஸோ அதை வந்து நான் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிடுறேன். ஆல்சோ else print a is not equal. ஸோ இந்த இதை நான் இப்போ பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணுங்க, ஷார்ட் ஹேண்டுன்றது பிரிண்ட் ஆகிருக்கு இஃப் கண்டிஷனோடது. பிரிண்ட் இஃப் ஏ ஈக்குவல் டு பி. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் பைத்தன்ன்றது ஒரு கோடிங் லாங்குவேஜ் மட்டும் இல்லாமல் லைக் ரீடபுளாகவும் இருக்கும். பிரிண்ட் ஷார்ட் ஹேண்ட் இஃப் ஏ ஈக்குவல் டு பி எல்ஸ் பிரிண்ட் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு ஏ. இதை நீங்கள் படித்தாலே வந்து ஜஸ்ட் ஒரு இங்கிலீஷ் லைன் மாதிரி தான் இருக்கும். ஸோ கோடிங்கும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஆல்சோ இப்போ எனக்கு இந்த மாதிரி பிரிண்ட் பண்ண வேணாம், சம் லாஜிக்ஸ். இப்போ சி ஈக்குவல் டு ஒரு இன்னொரு வேரியபிள் வந்து நான் ஆட் பண்ணுறேன் 100ன்னு. ஏ ஈக்குவல் டு 50, பி 33, சி 100ன்னு சொல்லி நான் வச்சுருக்கேன். இப்போ ஏபிசி மூணுத்தையுமே நான் கம்பேர் பண்ண போகிறேன். எப்படின்னா இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி அண்ட் சி இஸ் கிரேட்டர் தேன் பி, print b is lesser. இந்த மாதிரி நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா b is lesser அப்படின்றது பிரிண்டாக இருக்கும். பிகாஸ் a is greater than bன்றதும் ட்ரூ, c is greater than bன்றதும் ட்ரூ. இந்த மாதிரி லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியும் நம்ம பண்ணலாம். அண்ட் பதிலாக நம்ம ஆர் யூஸ் பண்ணியும் கொடுக்கலாம். ஏது லைக் எய்தர் திஸ் ஆர் தட் வந்து ட்ரூ ஆச்சுனாலும் நமக்கு ட்ரூன்றது எக்ஸிக்யூட் ஆகும். பி இஸ் லெஸர். ஒருவேளை எனக்கு நாட் கண்டிஷன் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இங்கே இஃப் நாட் இந்த மாதிரி கொடுத்துட்டு நான் பண்ணுறேன். கீழே வந்து எல்ஸ் பார்ட் ஆட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நாட் கண்டிஷன் நம்ம ஆட் பண்ணியிருக்கோன்றதுனால ட்ரூன்றதை ஃபால்ஸ்ன்னு டாகிள் பண்ணும், ஃபால்ஸ்ன்றதை ட்ரூன்னு டாகிள் பண்ணும். இப்போ எனக்கு பி இஸ் லெஸர்ன்றது தான் இப்பயும் பிரிண்ட் பண்ணும். எல்ஸ் பார்ட்டில் அதான் இருக்குது. ஸோ பி இஸ் லெஸர் இதுதான் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போது நம்ம இஃப் கண்டிஷன்ஸில் வந்து லைக் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தாச்சு, சிங்கிள் லைனில் டைப் பண்ணுறது எப்படின்னு பார்த்தாச்சு, ஷார்ட் ஹேண்டு எப்படின்றத பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வைல் லூப் போகிறதுக்கு முன்னாடி மேட்ச் நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து மேட்ச் எக்ஸ்ப்ரெஷன். மேட்ச் எக்ஸ்ப்ரெஷன்றது என்னென்னா, நம்ம அதர் லாங்குவேஜஸில் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜாவாவில் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்விட்ச் கேஸ்ன்றது ஒன்று யூஸ் பண்ணியிருப்பீங்க. சிமிலர் தான் இங்கே மேட்ச் எக்ஸ்ப்ரெஷன்ன்றதும். இதோட சின்டாக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். மேட்ச் இங்கே எக்ஸ்ப்ரெஷனில் வந்து நம்ம கண்டிஷன்ஸ் இருக்கும். கேஸ்
நம்மளோட வேல்யூஸ் கேஸ் பேஸ் பண்ணி நம்மளோட கோட் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது நம்பர் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ மேட்ச் நம் காலன் வச்சுட்டு கேஸ் 1 print 1 ஸோ இந்த மாதிரி கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3 டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு நான் 1 2 3ன்றதேவும் புரிகிற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்க இப்போ நான் நம்பர் வந்து நான் 2ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த நம்பர் 2ன்ற நம்பர் மேட்ச் ஆகிற கேஸ் வந்து எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். இப்போ வந்து எனக்கு 2ன்றது பிரிண்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா 2ன்றது எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு மேட்ச் எக்ஸ்ப்ரெஷனை வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும். எய்தர் இதை நீங்கள் லாஜிக்கலாகவும் எழுதலாம், இல்லை இப்போது கேஸ் 1 கேஸ் 2 வந்து நீங்கள் அப்பன் பண்ணி எழுதணும்னாலும் எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டே வந்து இப்போது மண்டே அந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரிங்காக தந்துடுறேன். இப்போது எனக்கு எப்படி ஆகணும்னா மேட்ச் டே கேஸ் மண்டே ஆர் Tuesday or Wednesday. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 கேஸ் நான் கொடுத்துருக்கேன். இதை வந்து என்ன பண்ணுறேன்னா லைக் வீக் டேஸ் அந்த மாதிரி நான் சொல்கிறேன். அதே இது சாட்டர்டே சண்டே. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு வீக்கெண்டு அப்படின்றத நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கண்டிஷன்ஸையுமேவும் மேட்ச் எக்ஸ்ப்ரெஷன் வந்து நம்ம அலோவ் பண்ணோம். எதிர் வந்து மண்டே இருக்கலாம், இல்லை டியூஸ்டே இருக்கலாம், இல்லை வெனஸ்டே இருக்கலாம். அப்படி எந்த டே வந்தாலும் அது வீக் டேஸ்ன்னு பிரிண்ட் பண்ண போகுது. சாட்டர்டே சண்டே வந்தால் மட்டும் வீக்கெண்டுன்னு சொல்லி பிரிண்ட் பண்ண போகுது. ஓகே, கேபிட்டல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வீக் டேஸ் அப்படின்றது பிரிண்ட் ஆகிருக்கு. ஒரு வேளை இதை நான் இப்போ சண்டேன்னு சொல்லி மாற்றுறேன் அப்படின்னா எனக்கு அந்த கேஸ் வீக்கெண்ட் பிளாக் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இந்த வீக்கெண்ட் பிளாக் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. சரி, எனக்கு வந்து இப்போது இந்த ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. இப்போ மண்டே டியூஸ்டே வெனஸ்டே சாட்டர்டே சண்டேன்றது எதுவுமே இல்லை. டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒரு வேல்யூ வந்து டேயில் வந்து அசைன் ஆகிருக்கு, அதை என்னால் ஃபைன் பண்ணவே முடியலை. ஆனால் எதுவுமே பிரிண்ட் பண்ணாமல் விட முடியாதுல்ல. யூசருக்கு நம்ம வேல்யூஸ் கொடுத்தாகணும், யூசருக்கு என்ன மிஸ்டேக்குன்றது நமக்கு தெரிஞ்சாகணும்ல. அப்போ என்ன பண்ணுவோம்னா கேஸ் அண்டர்ஸ்கோர் வந்து யூஸ் பண்ணுவோம். இதை வந்து நம்ம ஜாவாவில் கேஸ் டிஃபால்ட்டுக்கெலாம் யூஸ் பண்ணியிருப்போம். எது எக்ஸிக்யூட் ஆகுதோ இல்லையோ ஒன்ஸ் நீங்கள் ஸ்விட்ச்குள்ளே வந்தனே வந்து டிஃபால்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த மாதிரி மேட்ச் எக்ஸ்ப்ரெஷனுக்கு வந்து இந்த கேஸ் அண்டர்ஸ்கோர்ன்றது எக்ஸிக்யூட் ஆகும். பிரிண்ட் நாட் அப்ளிகபிள் அப்படின்றத நான் பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே வந்து ஜஸ்ட் ஃப்ரைடேன்ற கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நாட் அப்ளிகபிள்னு சொல்லிட்டு அந்த டிஃபால்ட் கேஸ் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ நம்ம பைத்தானில் யூஸ் பண்ணுற மேட்ச் எக்ஸ்ப்ரெஷன்றது இந்த எக்ஸாம்பிள்ஸ் வச்சு தான் எக்ஸிக்யூட்ஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வைல் லூப் பற்றி பார்க்கலாம். ஸோ பைத்தான் லூப்ஸில் வைல் லூப் அண்ட் ஃபார் லூப் 2 லூப் வந்து பைத்தானில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம வைல் லூப் எப்படி இருக்குன்னா அதோட சின்டாக்ஸ் தான். வைல் கொடுத்துட்டு எக்ஸ்ப்ரெஷன் நம்ம என்ன மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்க போகிறோம், எதை ட்ரூ ஆர் ஃபால்ஸ் டாகுல் ஆகிறத நம்ம கொடுக்குறோம். கீழே வந்து கோட் பிளாக் வந்து அது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம எழுத போகிறோம். ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போது I ஈக்குவல் டு 1 கொடுத்துடுறேன். வைல்
I is less than 6 கொடுத்துட்டு print ஐயை வந்து நான் print பண்ணுறேன். இப்போது இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா என்ன ஆகும்? I is less than 6 ஆப்வியஸ்லி ட்ரூ. I வந்து 1 6 print I கொடுத்துட்டேன். இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா இது ட்ரூலேயே தான் இருக்கும், எந்த டாகுலுமே ஆகாது. ஸோ இந்த வைல் லூப் கட் ஆகும், கட் ஆகாது. இது வந்து ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ எக்ஸெப்ஷன் வரைக்கும் போகும், இல்லை மெமரி ஃப்ளோ எக்ஸெப்ஷன் வரை போகும். ஸோ இப்போ நம்ம இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன ஒரு லாஜிக் பெர்ஃபார்ம் பண்ணலான்னா I ப்ளஸ் ஈக்குவல் டு 1 அந்த மாதிரி நான் இப்போ கொடுத்துடுறேன். ஆல்ரெடி வந்து இந்த ஆப்பரேட்டர்ஸ்லாம் எந்த மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம செகண்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். உங்களுக்கு இதில் டவுட் இருந்தால் அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இது எப்படி ரியாக்ட் ஆகும்னா ஐயை வந்து ஒவ்வொன்றா இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே வரும். இப்போ என்னென்னா ஃபஸ்ட் லூப்புக்கு ஐ வந்து 1, செகண்ட் லூப்புக்கு ஐ வந்து 2ஆக இருக்கும், தேர்ட் லூப்புக்கு ஐ வந்து 3ஆக இருக்கும், அடுத்த ஃபோர்த் லூப்புக்கு 4ஆக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ அந்த வைல் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ரன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 1 2 3 4 5 இந்த மாதிரி 5 தடவை அந்த வைல் லூப் வந்து ரன் ஆயிருக்கு. ஸோ சிக்ஸ்த் கண்டிஷன் 6ன்ற நம்பர் வரும்போது 6 இஸ் லெஸ் தேன் 6 வந்து ஆப்வியஸ்லி ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ வந்து இந்த லூப் வந்து பிரேக் ஆகிடுது நமக்கு. சரி, இந்த மாதிரி வெறும் பாசிட்டிவ் நோட்டு மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ எனக்கு தேர்ட் லூப் வரும்போது வேல்யூ வந்து இப்போ 3 இருக்குல்ல, இந்த 3 வரும்போது எனக்கு பிரிண்ட் பண்ண தேவை கிடையாது, ரிமைனிங் எல்லாமே நான் பிரிண்ட் பண்ணலாம். அப்படின்றப்போ இந்த மாதிரி நான் தரேன். இஃப் கண்டிஷன் கொடுத்துட்டு I is equal to 3 கண்டினியூ இந்த மாதிரி நான் கொடுத்துட்றேன். ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஐ வந்து எப்போ 3ஆக இருக்குதோ அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எல்லாத்தையுமே வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். நான் ரீரன் பண்ணுறேன். ஓகே, 1 2ஓட ஸ்டாப் ஆயிடுச்சு. ஐ மீன் இதை மேலே நான் பேஸ்ட் பண்ணியிருக்கணும். இந்த இன்க்ரிமெண்ட்டில் வந்து நான் ஜஸ்ட் மேலே எடுத்து போட்டுடுறேன், பிகாஸ் அது இன்க்ரிமெண்ட் அடுத்து ஆகலைன்றதுனால அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ ஐ இங்கே இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ ஐயோட கண்டிஷன்ஸையும் நம்ம செக் பண்ணுறோம், பிரிண்ட்டும் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 மட்டும் விட்டுருச்சு, 4 5 6. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பிரிண்ட் பண்ணிடுச்சு. இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி வேண்டாம், 6 வரை வந்து லூப் என்ன தான் நான் இங்கே ரன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாலுமே I ஈக்குவல் டு 3 வரும்போது எனக்கு இந்த லூப்பே ஸ்டாப் ஆகிடணும் அப்படின்னு நீங்கள் இப்போ சொல்கிறப்போ பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ I ஈக்குவல் டு 3 வரும்போது எனக்கு இந்த லூப் வந்து பிரேக் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 பிரிண்ட் ஆகிருக்கு, தேர்டு வேல்யூ வரும்போதே பிரேக் ஆகிட்டு நம்ம அடுத்த எக்ஸிக்யூஷனுக்கு வந்து போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு வைல் லூப்போட எக்ஸ்ப்ரெஷனை வந்து எழுதணும். ஸோ இந்த வைல் எதுக்கெல்லாம் தேவைப்படுதுன்றத பிரேக் அண்ட் கண்டினியூ வச்சு நம்ம யூஸ் கேசஸ் எந்த மாதிரி இருக்கோ அதை வச்சு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஃபார் லூப். பைத்தான் லூப்பில் செகண்ட் கண்டென்ட் வந்து இந்த ஃபார் லூப் தான். இந்த ஃபார் லூப் வந்து எந்த மாதிரி சின்டாக்ஸில் இருக்குன்னா ஃபார் வேல்யூ இன் ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு குரூப் ஆஃப் ஆப்ஜெக்டில் என்னோட கரண்ட் வேல்யூ வந்து என்னவா இருக்குது அது இருக்கிற வரைக்கும் நான் என்ன மாதிரி வந்து இதை நான் லூப் பண்ண போகிறேன், இந்த கோட் பிளாக்கை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன் அப்படின்றத ஃபார் லூப் வந்து டிஃபைன் பண்ணும். நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எழுதுகிறேன். சேம் நம்பர்ஸ்னு எடுத்துக்கிறேன். இது ஒரு லிஸ்ட்டாக நான் கொடுக்குறேன். ஆப்பிள் இல்லைன்னா 1 2 3னே தந்துடலாம். ஸோ இந்த மாதிரி நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு 1 2 3 வந்து நான் அந்த நம்பர்ன்ற லிஸ்ட்டில் வந்து ஸ்டோர் பண்ணிடுறேன். இப்போது இது எனக்கு லூப் பண்ணணும், ஒவ்வொன்றா வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஃபார் எக்ஸ் இன் நம் கொடுத்துட்டு பிரிண்ட் எக்ஸ். ஸோ இந்த மாதிரி நான் கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா
இந்த நம்மள இருக்கிற 0th இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ் எல்லாமே வந்து தனித்தனியா வந்து இந்த வேரியபிள்ல வந்து எனக்கு ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆயிட்டு அத நான் பிரிண்ட் பண்றேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் 1 மட்டும் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. அடுத்து 2 எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. அடுத்து 3 எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. சரி, இத வந்து குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் இன்னொரு லூப் வந்து இன்னொரு ஃபார் லூப் எழுதுறேன். ஃபார் எக்ஸ் இன் இந்த மாதிரி டைரக்டாவே 4 print x. ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துட்றேன். இந்த மாதிரி கொடுத்தா இதுக்குள்ள வந்து குரூப் ஆஃப் வேல்யூஸ்லாம் இல்லை, சிங்குலர் வேல்யூ தான். ஆனால் இது எப்படி லூப் ஆகுதுன்னு பாருங்களேன். FOURனு சொல்லி இண்டிவிஜுவல் கேரக்டர் ஸ்பிளிட்டாக வந்து இது வந்து லூப் பண்ணியிருக்கு சிங்குலர் வேல்யூக்கு. அதே மாதிரி இதுலேயும் இந்த ஃபார் லூப்லேயுமே வந்து நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ பிரிண்ட் எக்ஸ் கொடுத்துட்டு இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 வரும்போது எனக்கு பிரேக் பண்ணிடணும். அப்படின்னா எனக்கு வெறும் இப்போ 1 மட்டும்தான் பிரிண்ட் ஆக போகுது. ஸோ 1 2 ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரிண்ட் கொடுத்துட்டோன்றதுனால 2ஓட வேல்யூ உள்ளே வந்திருக்கும். ஸோ 2 இங்கே எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. 2க்கு அப்புறம் இருக்கிற எல்லாமே வந்து இங்கே பிரேக் ஆயிருக்கு. ஸோ இங்கேயுமே நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட்டு அதே மாதிரி கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம இங்கே யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நெஸ்டட் ஃபார் லூப்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ 1 2 3 கொடுத்துருக்கேன். இப்போ டே இந்த மாதிரி கொடுத்துட்டு மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே இந்த மாதிரி நம்பர்ஸும் டேஸும் நான் 2 டிஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போது இன்டர்னலாக வந்து நான் லூப் பண்ணுறேன் நெஸ்டட் ஃபார் லூப் யூஸ் பண்ணி. y in days. இப்போது print x, y ரெண்டுமே நான் பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 1 மண்டே, 1 டியூஸ்டே, 1 வெனஸ்டே, 2 மண்டே, 2 டியூஸ்டே, 2 வெனஸ்டே, 3 மண்டே, 3 டியூஸ்டே, 3 வெனஸ்டே. இந்த மாதிரி எல்லா காம்பினேஷன்ஸையுமே வந்து நான் இங்கே லூப் பண்ணியிருக்கேன் நெஸ்டட் ஃபார் லூப் யூஸ் பண்ணி. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம பைத்தானோட கண்டிஷன்ஸ் அண்ட் பைத்தான் லூப்ஸ் பற்றி பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகும். ஆல்சோ பைத்தான் சீரீஸ்க்கு வந்து நம்ம இண்டிவிஜுவல் லிஸ்ட்டு வந்து இப்போ வச்சுருக்கோம். ஸோ ஃப்ரம் பேசிக்லேருந்து எல்லாத்தையும் லேர்ன் பண்ணுற எல்லாருமே ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து அந்த வீடியோஸை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம போடுற வீடியோஸ்க்கு எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக ரெசம்பிள் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.